எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச ரோஸ் மில்க் தாங்க செய்ய போகிறோம். ரோஸ் மில்க் சிறப்புக்கு வீட்டிலேயே பூத்த பன்னீர் ரோஸை இதழ்கள் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது தண்ணியில் ரோஜா இதழ்களை சேர்த்துக்கலாங்க. கலருக்காக இது கூட ஒரு கொஞ்சம் போல் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ ரோஜா இதழில் உள்ள கலர்லாம் இறங்கிட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாங்க. ரோஜா இதழ் தண்ணியை வடிகட்டியாச்சுங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. ரோஸ் சிரப்புக்கு நான் இது கூட ஒரு 2 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதை ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாங்க. ரோஸ் சிரப் ரெடி ஆகிட்டுங்க. நல்லா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. எப்போ தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு வீக்குக்கு நம்ம 3 ஸ்பூன் போல் நம்ம ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்சிருக்க பசும்பால் சேர்த்துக்கலாங்க. ரோஸ் மில்கோட ஊற வச்ச சப்ஜா விதை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக வீட்டிலேயே ரெடி பண்ண ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலாங்க. நேச்சுரலாக செஞ்சுருக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.